அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். போன வீடியோவில் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வரை பார்த்தோம். இந்த வீடியோவில் மே மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸாம் மாதிரி எழுதி பார்க்கணும்னா onlinemania.in வெப்சைட்டில் போய் எழுதி பார்க்கலாம். இப்போ மே மாதத்தில் தமிழகத்தில் என்ன இம்பார்ட்டன்ஸாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு 3%லிருந்து 4% உயர்த்தியிருக்காங்க. மாற்றுத்திறனாளியோட இடஒதுக்கீடை 3%லிருந்து 4% உயர்த்தியிருக்காங்க. மாற்றுத்திறனாளினாலே உங்களுக்கு தெரியும் 3 சக்கரத்தில் போவாங்க அப்படின்னு, 4 சக்கரமாக உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3%லேருந்து 4%. தமிழக வருவாய்த்துறையோட பேரை மாற்றிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. வருவாய்த்துறையோட பேரை மாற்றிருக்காங்க, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. ஏற்கனவே வருவாய்த்துறையில் நிறையா ஒர்க் இருக்குது. இந்த லோக்கலில் வெளில வர்றது, பேரிடர் மேலாண்மை மாதிரி, அதையும் ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டே பார்க்கணும்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. கோல் இந்தியாவின் துணை நிறுவனமான வெஸ்டர்ன் கோல் பீட்ஸ் சொல்லி தமிழகத்திற்கு 5 லட்சம் டன் நிலக்கரியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட கோல் இந்தியாவின் துணை நிறுவனமான வெஸ்டர்ன் கோல் பீட்ஸ் தமிழகத்திற்கு புதுசாக 5 லட்சம் டன் நிலக்கரியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் குழுவில் கவர்னர் தரப்பு உறுப்பினராக ஆரம் லோத்தா இருக்காப்ல. ஆரம் லோத்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர். இப்போ ரீசெண்டாக நிறையா குழுக்கு அவர் தான் தலைமை தாங்கியிருக்காரு. இந்த அண்ணா பல்கலைக்கழக குழுவுக்கும் ஆரம் லோத்தா தான் தலைமை தாங்கியிருக்காரு. இந்தியாவிலேயே முதல் முறையாக நுகர்வோர் புகார் தெரிவிக்க செயலியை தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக நுகர்வோர் புகார் தெரிவிக்கின்ற ஆப்பை தொழிலாளர் துறை வெளியிட்டிருக்கு. அது என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா TNLMCTS. இது போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இந்த ஆப்பை பற்றி. TNLMCTS அதாவது இந்த நியாய விலை கடையில் தராசில் எந்த மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது, மக்களுக்கு போய் கரெக்டாக சேரணும் அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிக்கிற மாதிரி ஆப் வெளியிட்டிருக்காங்க. அதான் TNLMCTS. TNனா தமிழ்நாடு. தமிழகத்தில் 5 புதிய தாலுக்காக்கள், அதாவது புதுசாக 5 தாலுக்காக்கள் உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்கிறேன். சிவகங்கை, கடலூர், அரியலூர், திருவாரூர், தூத்துக்குடி. சிவகங்கையில் சிங்கம்புணரி, கடலூரில் ஸ்ரீமுஷ்ணம், அரியலூரில் ஆண்டிமடம், திருவாரூரில் கூத்தாநல்லூர், தூத்துக்குடியில் கயத்தாறு. ஃபஸ்ட்டு அப்படியே பெக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுட்டே வாங்க. சிவகங்கை சிங்கச்சீமை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிவகங்கையில் இருக்கவங்களாம் சிங்கங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் சிவகங்கை சிங்கம்புணரி. கடலூர், கடல் சைடு போனோம்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்ரீமுஷ்ணம். அரியலூரில் ஆண்டிகள் அதிகமாக இருப்பாங்க, அதாவது இந்த சுவாமிஜிகள்லாம் அதிகமாக இருப்பாங்க மடத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டி மடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர் அப்படின்னா கூத்தாநல்லூர் அப்படின்னு கோரசா முடியும். இந்த 3ஆம் பாலினத்தை ஒரு திருநங்கை திருவிழானா அங்கே தான் கொண்டாடுவாங்க. திருவாரூர், கூத்தாநல்லூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூத்துக்குடி உங்களுக்கு தெரியும், வீரமாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட இடம் தான் கயத்தாறு. அதையும் தாலுக்காவை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் விழுப்புரம், தருமபுரி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் புதிய சட்டக்கல்லூரிகள் அமைய உள்ளன. அதாவது லா காலேஜ் 3 டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருக்காங்க. விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம். விழுந்தா தர்மம் கிடைக்கணும் ராமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுந்தா தர்மம் கிடைக்கணும் ராமா சட்டப்படி அப்படின்னு சொல்லி விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் திருக்குறளை கொரிய மொழியில் மொழிபெயர்த்துள்ளது. திருக்குறளை புதிய லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது என்ன லாங்குவேஜ்னு கேட்டிங்கன்னா கொரிய மொழி. திருக்குறளை கொரியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளை கொரியர் பண்ணிட்டாங்க, அதான் திருக்குறளை புதுசாக கொரிய மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ரயில் பெட்டிகள் சென்னை ICFல தயாரிக்கப்பட்டிருக்காங்க. இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, அது ஒன்றும் இல்லை, நம்ம பெரம்பலூரில் இருக்கல, ஏற்கனவே ரயில் பெட்டி தயாரிப்பாங்களோ அதே இடத்துல தான் சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ரயில் பெட்டிகளும் தயாரிக்க போகிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் நவீன வாகன பரிசோதனை ஓடுதளம் தொடக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரகடத்தில் உள்ள சிப்காட்டில் நவீன வாகன பரிசோதனை ஓடுதளம் வைக்க போகிறாங்க. ஒரகடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கத்துலனா ஒரகடத்தில் வீடு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓடுதளம் ஒரகடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு குறும்படம் வெளியிட்டிருக்காங்க. அந்த குறும்படத்தோட பேர் சுத்தம் சுகம் தரும். சுத்தம் சுகம் தரும். அது எதை பற்றி விழிப்புணர்வுன்னு கேட்டிங்கன்னா தொற்றுநோய் குறித்து. அதில் எந்த நடிகை நடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிஹாசன். சுத்தம் சுகம் தரும்னாலே ஸ்ருதிஹாசன் அப்படி கோரஸாக வரும். இங்கேயும் அங்கேயும் தமிழ் எழுதுகிறப்போ ஸ்ருதிஹாசன் அப்படின்னு கூட சொல்லலாம். சுத்தம் சுகம் தரும்ன்றது ஸ்ருதிஹாசன். எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா தொற்றுநோய். ஸ்ருதிஹாசனை தொட்டால் தொற்றுநோய் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ருதிஹாசனை தொட்டால் தொற்றுநோய் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இடையில் வந்து ஒரு நடைபாலம் பாட போகிறாங்க. அந்த நடைபாலத்துக்கு பேர் ஸ்வேதஸ் தர்ஷன். அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வேதஸ் தர்ஷன். ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு ஸ்வேதாவை வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு இடையே தூக்கிட்டு போகிறோம், அது மாதிரி நடைபாலம் மாதிரி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு அந்த ஸ்கீம் பேர் தான் ரொம்ப முக்கியம், ஸ்வேதஸ் தர்ஷன். மாநில ஆளுமைக்கான பொது விவகார பட்டியல் இந்த வருஷத்துக்கு 2017 வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் இடத்துல கேரளா, 2வது இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல குஜராத் இருக்குது. மாநில ஆளுமைக்கான பொது விவகார பட்டியல் நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு விவகாரம்னு எடுத்துக்கோங்க. கேரளாவில் இப்போ பிஜேபிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நிறையா சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு, அதை விவகாரம்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் இப்போ லோக்கல் பஞ்சாயத்து நிறையா இருக்குது. முதலிடத்தில் கேரளா, 2வது இடத்துல நம்ம மாநிலம் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையின் முதல் சுரங்கவழி மெட்ரோ ரயில் சேவையை வந்து திருமங்கலம் டு நேரு பூங்கா, திருமங்கலம் டு நேரு பூங்கா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 7.63 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு திரு நேரு அப்படின்னு படிச்சுக்கோங்க. திரு நேரு அப்படின்னு படிச்சுக்கோங்க. மிஸ்குவாகம் 2017 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரியாசன். மிஸ்குவாம்னா ஒன்றும் இல்லை, இந்த 3ஆம் மாநிலத்தில் உள்ள அலை போட்டி மாதிரி நடத்துவாங்க, அதில் ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்குறதா மிஸ்குவாகம். அவங்க பேர் ஆண்ட்ரியாசன். நம்ம நடிகை ஆண்ட்ரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்ட்ரியாசனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் அலுவலகம் சேப்பாக்கத்தில் உள்ள கல்சா மஹாலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னையில் தான் இருந்திருக்கு, அதில் சேப்பாக்கத்தில் உள்ள கல்சா மஹாலுக்கு இடமாற்றம் செய்திருக்காங்க. தென்னை பசுமை தீர்ப்பாயத்தின் அலுவலகத்தை. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் அலுவலகம் சேப்பாக்கத்தில் உள்ள கல்சா மஹாலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பசுமை தீர்ப்பாயத்தோட அலுவலகத்தை சேப்பாக்கத்தில் உள்ள கல்சா மஹாலுக்கு இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. ஹம்சாஃபர் சூப்பர் ஃபாஸ்ட் வாராந்திர ரயில் சென்னை சென்ட்ரல் டு குஜராத் அகமதாபாத் வர. சென்னை சென்ட்ரல் டு குஜராத்தில் உள்ள அகமதாபாத் வர. உங்களுக்கு தெரியும் ஹம்சாஃபர் சூப்பர் ஃபாஸ்ட் வாராந்திர ரயில் சாபம் கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து குஜராத் வர அப்படின்னு ஞாபகம். சாபம் கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து குஜராத் வர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ஹம்சாஃபர் சூப்பர் ஃபாஸ்ட் வாராந்திர ரயில். ராமானுஜரின் தலை சிறந்த படைப்பு ஸ்ரீபாஷ்யம். இப்போ ரீசெண்டாக ராமானுஜரோட 1000வது அவதார நாள் கொண்டாடினாங்க. தமிழக அரசுக்கு அஞ்சல் தலையினா வெளியிட்டாங்க. அதனால் அவர் ராமானுஜரோட தலை சிறந்த படைப்புன்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யம், வடமொழி போல், அது வந்து ஸ்ரீபாஷ்யம்ன்றது வடமொழி. ஸ்ரீபாஷ்யம்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பாரதியார் படத்தை வரைஞ்ச ஒரு பேரும் ஸ்ரீபாஷ்யம், இவரோட தலை சிறந்த படைப்பு பேரும் ஸ்ரீபாஷ்யம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாய்மொழியின் செவிலித்தாய் வந்து ராமானுஜர். திருவாய்மொழியோட செவிலித்தாய்ன்னு சொல்லி இவரை தான் சொல்கிறாங்க, ராமானுஜரை. இப்போ வந்து தமிழகத்தோட நடப்பு நிகழ்வு மே மாதம் பார்த்தோம். இப்போ வந்து இந்தியாவில் காமனாக என்னென்ன நடந்திருக்கு மே மாதத்தில், அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, மின் தொழில்நுட்பம் அறிய மத்திய குழு ஜெர்மனி பயணம். மின் தொழில்நுட்பம் பற்றி அறிய மத்திய குழு ஜெர்மனிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. மின்மினி பூச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது மின்மணி அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஜெர்மனியில் இருக்க மணி எடுத்துருங்க, அதனால் மின்மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா மின் தொழில்நுட்பம்னா ஜெர்மனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டின் மிக நீளமான ஆற்றுப்பாலம் அஸ்ஸாமின் தின்சுகியா மாவட்டம் சாந்தியா நகர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் தோலாக்கு இடையே உள்ள பிரம்மபுத்திராவின் கிளை நதியான லோயித் நதியின் மீது அமைந்துள்ளது. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா 9.15 கிலோமீட்டர். 9.15 கிலோமீட்டர். அஸ்ஸாமுக்கும் அருணாச்சல பிரதேசக்கும் இடையில போட்டிருக்காங்க. அந்த பிளேஸ் பேர் பார்த்திங்கன்னா சாந்தியா நகர் டு தோலா நகர். இது வந்து என்ன பிரம்மபுத்திராவின் கிளை நதியான லோயித் நதியின் மீது அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு சாஞ்சுக்கடா தோலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஞ்சுக்கடா தோலா. சாஞ்சுக்கடான்றது சாத்தியா நகர், தோலான்றது அந்த பிளேஸ் பேர் தான். என்ன மாவட்டம்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தின்சுகியா மாவட்டம். உலகில் முதல் முறையாக ஜிகா வைரஸ் தடுப்பு குறித்து பாரத் பயோடெக் சர்வதேச லிமிடெட்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருக்க அமைப்பு வந்து முதல் முறையாக தடுப்பு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா பாரத் பயோடெக் சர்வதேச லிமிடெட்.
ஜிகா வைரஸில் வந்து எல்லாரும் ஐயோ அம்மான்னு செத்து போயிட்டாங்க, அவங்களுக்காண்டி தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹைதராபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகா வைரஸ் ஐயோ அம்மான்னு செத்து போனதுனால ஹைதராபாத்தில் இருக்க பாரத் பயோடெக் சர்வதேச லிமிடெட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பூர் மாநில அரசு டைலாங் கிராமத்தை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. பல்லுயிர் பாரம்பரிய தலமாக டைலாங் கிராமத்தை மணிப்பூர் மாநில அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இனிமேல் டை கட்டினா கூட மணியும் கட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டை கட்டினா கூட மணியும் கட்டணும், அதான் டைலாங் கிராமம் மணிப்பூர். இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சுரங்க ரயில் பாதை ஹூக்ளி ஆற்றினடியில் மேற்கு வங்காளத்தில் கவுரா மற்றும் கொல்கத்தா நகரங்களை இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சுரங்க ரயில் பாதை, ஹூக்ளினாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கொல்கத்தாவில். ஹவுரானா அந்த ஆதவன் படத்தில் பிரிட்ஜ் மேலே நின்று சொல்லுவாங்க, அந்த காமெடியில் ஞாபகம் வந்துருக்கு, ஹவுரா பீச் அப்படின்வாங்க, அதான் கவுரா பீச். உலக அளவில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்த சுற்றுலா தலங்களாக முதலிடத்தில் அங்கோர் வாட் கம்போடியா நாட்டிலையும், 5வது இடத்துல தாஜ்மஹல் நம்ம இந்தியா நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முதலிடத்தில் அங்கோர் வாட், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது வாடி போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கே ஒரு இடம் இருக்குது வாடி போகலாம், கம்னா வாடி போடி வரமாட்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்போடியா அங்கோர் வாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. போடி வாடின் மாதிரி படிச்சுக்கோங்க, இந்த போடின்ற வார்த்தை மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். கம்போடியான்றது அங்கோர் வாட். தாஜ்மஹால்ன்றது இந்தியாவில் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சானட்னு சொல்லி வெளிநாட்டில் படிக்க செல்லும் மாணவர்களின் சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்க்க மத்திய வெளியுறவுத்துறையால் துவங்கப்பட்டுள்ள இணையதள சேவை. அதாவது வெளிநாட்டுக்கு படிக்க போகிற மாணவர்களோட சான்றிதழை வந்து சரிபார்க்கணும்னு சொல்லி மத்திய அரசு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது பேர் தான் சானட். உங்களுக்கு இந்த ஷானட் இது மாதிரி சால்ட் அப்படின்னு பார்த்தாலே ஃபாரின்காரவங்க சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி நம்ம இருக்கும், அதே ஞாபகமாக படிச்சுக்கோங்க, ஷானட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. மகாராஜா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் டு மும்பை வரப்போகுது. மகாராஜா எக்ஸ்பிரஸ் வந்து கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் டு மும்பை வரப்போகுது. உலகின் மிக பிரபலமான சொகுசு ரயிலில் 2வது இடம். உலகிலேயே மிக பிரபலமான சொகுசு ரயிலில் இந்தியாவில் இருக்க ஒரு ட்ரெயின் வந்து 2வது பிளேஸில் இருக்குது. 7 ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்து கொண்டது, அதாவது 7 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் இருக்குது. தென்னகத்து அணிகலன்கள் பருவமழைக்கான சிறப்பு ரயில் முதல் முறையாக தென் மாநிலங்களுக்கு இடையே, அதாவது பருவ காலத்தில் வந்து வட மாநிலங்களுக்கு முன்னாடி தான் அது ட்ரெயின் போய்க்கு இருந்திருக்கு, இப்போ வந்து தென் மாநிலங்களுக்கு இடையும் கொண்டு வர போகிறாங்க. இதை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மகாராஜா வந்து சொகுசு ரயிலில் போகிறாப்புல 7 ஸ்டார் அந்தஸ்தோட. கேரளாவில் தான் ராஜா இருப்பாப்புல, அவர் சென்றடைகிற இடம் மும்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஜா மிகப்பெரிய ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திறந்த வழி மலக்கழித்தலை தடை செய்ய மகாராஷ்டிரா அரசினால் அமைக்கப்பட்டுள்ள குழு காலை வணக்க குழு. திறந்த வழியில் யாரும் மலம் கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசினால் காலை வணக்க குழு அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஜோக்கர் படம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த காமெடி கூட ஒன்று வந்திருக்கும், காலையிலே வா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஒரு வணக்கம் மாதிரி எல்லாரும் காலையிலே சொல்லிட்டு போவாங்க. அது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. NRI விஞ்ஞானிகளை ஈர்க்கும் திட்டம் வஜ்ரா. ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போன விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் நம்ம நாட்டில் வந்து ஸ்பீச் கொடுத்து நம்மளோட இளைஞர்கள் நம்மளுடைய இங்கே இருக்க விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும்னு சொல்லி வஜ்ரா திட்டம், எல்லோரும் வாங்கடா வந்து நம்ம நாட்டு விஞ்ஞானிகளையும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வஜ்ரா திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. உருக்கு உற்பத்தியில் இந்தியாவுக்கு 2வது இடம். உருக்கு உற்பத்தியில் இந்தியாவுக்கு வந்து 2வது இடம். நம்ம 2வது இடத்துல இருந்தால் போட்டியாக இருக்குது சீனா, அதான் முதலிடத்தில் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முறுக்கு 2 ரூபாய்ன்னு படிச்சுக்கோங்க, அதான் உருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உருக்கு உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. பேடிஎம் நிறுவனத்தின் பேமெண்ட் வங்கியின் தலைவராக விஜயசேகர் சர்மாவை அறிவிச்சிருக்காங்க. பேடிஎம் நிறுவனத்தில் பேமெண்ட் வங்கியோட தலைவராக விஜயசேகர் சர்மா. விஜய் படம் பார்க்கணும்னா முன்னாடியே பேமெண்ட் நிறையா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேமெண்ட் வங்கியின் தலைவராக பேடிஎம்மோடதில் விஜயசேகர் சர்மா. விஜய் படம் பார்க்கணும்னா பேமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ள இடமா சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூர் இருக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூர் இருக்குது. வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால சட்டியை வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டியை வச்சு வெயிலை பிடிக்கிறாங்க, அதான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூர். இந்தியாவின் முதல் அதிவிரைவு மற்றும் அதிநவீன ரயில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தேஜஸ். அது எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா
மும்பை சத்ரபதி டு கோவா கர்மாலி, மும்பை சத்ரபதி டு கோவா கர்மாலி வரைக்கும் போது அதிவிரைவு மற்றும் அதிநவீன தேஜஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்பை சத்ரபதி டு கோவா கர்மாலி. காரவாலி காருண்யா இந்திய கடற்படையின் வருடாந்திர பயிற்சி, இந்திய கடற்படையோட வருடாந்திர பயிற்சி, வருஷம் வந்து கடற்படை சார்பாக பண்ணுற பயிற்சிக்கு பேர் தான் காரவாலி காருண்யா. காருண்யா வந்து காலவாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் வந்து காருண்யா வந்து காலவாரா, அதான் காரவாலி காருண்யா. ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி குழுமத்தின் 52வது வருடக்கூடுகை குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்தி நகரில் நடந்திருக்கு. ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் குழுமத்தின் 52வது வருடாந்திர கூடுகை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடந்திருக்கு. உங்களுக்கு தென்னாப்பிரிக்கா அப்படின்னாலே காந்தி ஞாபகம் வரலாம். அதான் என்ன பிளேஸில் நடந்திருக்குன்னு கேட்டால் குஜராத்தில் உள்ள காந்தி நகர். அவர் பிறந்த இடமும் குஜராத்து. உலக மருத்துவ தரவரிசை பட்டியல் முதல் இடத்துல சுவிட்சர்லாந்து, 2வது இடத்துல ஸ்வீடன், 154வது இடத்துல இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல சுவிட்சர்லாந்து, 2வது இடத்துல ஸ்வீடன். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும், அதான் மருத்துவத்துக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் உள்ள சுவிட்சர்லாந்து, இதுலேயும் ஸ்வீடன் வந்திருக்கு. ஃபஸ்ட் இடத்துல சுவிட்சர்லாந்து, 2வது இடத்துல ஸ்வீடன். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான கவர்ச்சிகரமான நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்துல சீனா இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குது. 2 நாட்டிலையுமே மக்கள் தொகை அதிகம். டிஃப்ரெண்ட்டாக எரிசக்தியை நம்ம கொண்டு வரணும், அதான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நாடுகள் கவர்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல சீனா இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் நீர்வாழ் வானவியல் பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது. நீர்வாழ் வானவியல் பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, சென்னையில் வந்து வெளில வந்து எல்லோரும் நீருக்குள்ளே முழுகிட்டாங்க, அதனால் நீர்வாழ்னா சென்னை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூசா இன்ஸ்டியூட் இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம், அதோட பேர் தான் பூசா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே புதுடெல்லியில் இருந்திருக்கு. இதோட புதிய நிறுவனம் அஸ்ஸாமில் அமைக்க போகிறாங்க. ஏற்கனவே வந்து புதுடெல்லியில் இருந்திருக்கு, இதோட புதிய நிறுவனம் வந்து அஸ்ஸாமில் அமைய உள்ளது. இந்தியாவின் நிறுவன அடையாளம் மற்றும் நிதி தொடர்பான அறிக்கை 2017 வெளியிட்டிருக்காங்க. அதில் மிகவும் தரம் வாய்ந்த இந்திய நிறுவன அடையாளமாக டாடா குழுமத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. 2வது இடத்துல ஏர்டெல் இருக்குது, 3வது இடத்துல எல்ஐசி இருக்குது. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஒரு ஃப்ளைட்டில் எங்கேயாவது ஏறும்போது டாட்டா காட்டுறோம், இல்லைன்னா சொல்லும்போது டாட்டா அப்படின்னு சொல்கிறோம், ஏறும்போது டாட்டா காட்டுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது இடத்துல ஏர்டெல், முதல் இடத்துல டாட்டா. உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், டாட்டா குழுமம் வந்து தான் நிதி நிறுவனம் தொடர்பான இடத்துல நிறையா கம்பெனிஸ் அவங்கள சார்பாக நிறையா வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லையும், 2வது இடத்துல நம்ம சிம் கம்பெனியான ஏர்டெல் வந்து 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய காலநிலை ஆராய்ச்சி துறையால் ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் ஒடிசா. ஆரஞ்சு எச்சரிக்கைனா ஒன்றும் இல்லை, அதிகமான வெப்பம், அதை கம்பேர் பண்ணி தான் வெளியிடுவாங்க ஆரஞ்சு எச்சரிக்கை. அது அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் ஒடிசா. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா உரிச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா உரிச்சு தான் சாப்பிட்ணும், ஒடிசா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கியர்கள் தங்களுடன் வைத்திருக்கும் மத நம்பிக்கை சார்ந்த கத்திகளை இத்தாலி அரசு தடை செய்துள்ளது. சீக்கியர்கள் வந்து இனிமேல் இத்தாலிக்குள்ளே போகணுன்னா அவங்களோட அந்த கையில் கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க வந்து இத்தாலி அரசு. சீக்கியர்கள் வந்து இனிமேல் இத்தாலி நாட்டுக்கு போனால் கத்தி வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கென தனியாக 24 மணி நேர தூர்தர்ஷன் சேனல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. தூர்தர்ஷன் சேனல் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து 24 ஹவர்ஸ் கண்டி கொண்டு வந்திருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜார்க்கண்ட் தூர்தர்ஷன், இதில் உள்ள ஜாரையும் அதில் உள்ள தூரையும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஜார்க்கண்ட் தூர்தர்ஷன். மிகவும் தூய்மையான ரயில் நிலையமாக விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. மிகவும் தூய்மையான ரயில் நிலையமாக விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒரு தூய்மையான பிளேஸ்னால் தூரமாக இருந்து பார்த்தாலே விசாலமாக தெரியணும். அதாவது ஒரு தூய்மையான பிளேஸ்னால் தூரமாக இருந்து பார்த்தாலே விசாலமாக தெரியணும். அப்போ விசாகப்பட்டினம் தூய்மையான ரயில் நிலையம். 145 M777 இலகு ரக நவீன பீரங்கிகள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டுள்ளன. இவை சீனா எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. 145னா M777, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா 143னா லவ்னு சொல்லுவாங்க, 145னா பீரங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் 7 படம் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி இது M777 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அமெரிக்காவோட இருந்து வாங்கி சீனா எல்லையில் போருக்காண்டி நிலைநிறுத்திருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. உலக வங்கியின்
மின்சாரம் அனைவருக்கும் கிடைக்க செய்துள்ள நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 26வது இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி 99வது இடத்துல இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா 26வது இடத்துல இருக்குது. மின்சாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற ஒரு நாடாக வந்து இந்தியா வந்து அந்த லிஸ்ட்டில் 26வது இடத்துல இருக்குது. இது யார் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா உலக வங்கி வந்து இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக டாக்ஸி மகேந்திரா நிறுவனத்தால் நாக்பூரில் வந்து இதை வந்து ஃபேம் இண்டியா திட்டத்தின் கீழ் வந்து இயக்கியிருக்காங்க. ஃபேம் இண்டியானா உங்களுக்கு தெரியும், நம்ம கரண்ட் மூலமாக நம்ம புதுசாக இப்போ டாக்ஸி காரு நம்ம கரண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து ஃபேம் இண்டியான்னு சொல்லி ஒரு திட்டத்துக்கு கீழே கொண்டு வராங்க. டாக்ஸின்றது மகேந்திரா நிறுவனத்தால் நாக்பூரில் கொண்டு வந்திருக்காங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், டாக்ஸி கரண்டில் டாக்ஸி வந்துச்சுன்னா உடனே நகலாது, லைட்டை நகட்டி விடணும். நாக்பூரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது யார் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மகேந்திரா நிறுவனம். G7 அமைப்பின் 53வது கூடுகை இத்தாலியில் உள்ள டோர்மனைனில் உள்ள சிசிலி என்ற இடத்துல நடந்திருக்கு. G7ஓட 53வது கூடுகை இத்தாலி நாட்டில் உள்ள டோர்மனைன் பக்கத்தில் உள்ள சிசிலி இடத்துல நடந்திருக்கு. G7நாலே உங்களுக்கு தெரியும் இத்தாலி. இதே மாதிரி இப்போ 3 நடந்திருக்கு. அப்படியே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிக்ஸ்னா சைனா, G20னா ஜெர்மனி, G7னா இத்தாலி. பிரிக்ஸ்னா சைனா, G20னா ஜெர்மனி, G7னா இத்தாலி. இட்லி 7 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் இத்தாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 G7 மாநாடு வந்து கனடாலையும் 2019 வந்து அர்ஜென்டினாலையும் நடக்க போகுது. 2018 வந்து கனடாலையும் 2019 வந்து அர்ஜென்டினாலையும் நடக்க போகுது. அனைத்து பள்ளிகளிலும் பெங்காலி மொழியை வந்து மேற்கு வங்காள அரசு கட்டாயமாக்கியும் உள்ளது. அதாவது கொல்கத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பாஷையான பெங்காலி பாஷையை கட்டாயமாக்கியிருக்காங்க. அனைத்து பள்ளிகளை வந்து, அதாவது அவங்களோட அரசாங்க பள்ளிகளை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஒற்றை ஓடுபாதை கொண்ட விமான நிலையங்களில் உலகின் மிக பரபரப்பான விமான நிலையமாக மும்பை விமான நிலையத்தையும் பயணிகளை அதிக அளவில் கையாளுவதில் டெல்லி விமான நிலையம் இருக்குது. பரபரப்பாக இருந்தால் மும்பை, இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் எதுன்னு கேட்டால் மும்பை தான். அங்கே தான் வந்து வர்த்தகம் பண்ணுறக்காண்டி பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பயணிகள், அதாவது டெல்லின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபரப்புனா மும்பை, அதிக அளவில் கையாளுறதுல டெல்லி. கிருஷி சம்பத் விவசாயிகளுக்கிடையான இணையவழி சேவை, அதாவது விவசாயிகளுக்காண்டி ஒரு இன்டர்நெட் சேவை மாதிரி கிருஷி சம்பத். கிருஷினாலே உங்களுக்கு தெரியும் விவசாயம் சம்மந்தமானது. கிருஷி சம்பத்னா விவசாயிகளுக்கான ஒரு இணையவழி சேவை. இந்தியா வந்து பொது தடுப்பூசி திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிமோனியா அப்படின்னா அது என்ன சொல்கிறான்னு கேட்டால் நுரையீரல் அழற்சி. நிமோனியா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் அழற்சி நோய்க்கு எதிரான தடுப்பூசியை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பொது தடுப்பூசி திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. நிமோனியானா உங்களுக்கு தெரியும் பாக்டீரியானால் பரவணும் நோய் தான் நிமோனியா. அப்படி நிமோனியான்றக்கு டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா நுரையீரல் அழற்சி ஏற்படுறதுக்கு பேர் தான் நிமோனியா. அந்த நோய்க்கு எதிராக தடுப்பூசி இருக்காண்டி இந்தியா வந்து பொது தடுப்பூசி திட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. மனித நூலகம் ஹைதராபாத்தில் புதிதாக துவங்கப்பட உள்ளது. முதலாக மனித நூலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் இருந்திருக்கு. முதல் மனித நூலகம்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர், இந்து மக்களுக்காண்டி முதல் மனித நூலகம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. இப்போ வந்து மனித நூலகம் ஹைதராபாத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மனுஷனுக்காண்டி நூலகம் கொண்டு வந்தனால எல்லாரும் சந்தோஷமாக ஹைதராபாத்தில் ஹை ஹை அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மனித நூலகம் ஹைதராபாத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக கேட்கும் திறன் குறைபாடு உள்ளோர் இயங்கும் வாகனங்களுக்கு பிரத்யோக லட்சணையை வழங்கியுள்ள மாநிலம் தெலுங்கானா. அதாவது தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த காதை கேட்காதவங்களுக்காண்டி இயந்திரத்தில் வர சவுண்டு அதுப்பெல்லாம் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க தெலுங்கானா. இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னு கேட்டால் தெலுங்கானாக்காரம்னா தேவுடா அப்படின்னு மெதுவாக சொல்ல மாட்டாங்க, கத்துவாங்க. தெலுங்கானாக்காரம்லாம் தேவுடா அப்படின்னு கத்துவாங்க. இந்த கத்துறது வந்து காது சம்பந்தமான குறைபாடுக்கு நீங்கள் கொண்டு போயிருங்க, அப்போ ஈஸியாக ஞாபகம் வந்துடும் தெலுங்கானா அப்படின்னு. சர்வதேச யோகா தினம் எப்போன்னு தெரியும், ஜூன் 21. அதில் மிகப்பெரிய யோகா கொண்டாட்டங்கள் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அகமதாபாத் குஜராத்தில் நடைபெற்றிருக்கு. மோடியோட அவரோட ஸ்டேட்டில், அதாவது சர்வதேச யோகா தினம் வந்து மோடியோட மாநிலத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அங்கே தான் சிஎம் இருந்தாப்புல முன்னாடி என்ன சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அங்கே தான் ரீச் ஆகும். அது மாதிரி யோகா தினம் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் வந்து குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நகரில் நடைபெற்றிருக்கு.
திருநங்கைகளை பணியில் அமர்த்திய இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் நிறுவனமாக கொச்சி மெட்ரோ ரயில் இருக்குது. 3ஆம் பாலினத்தில் வந்து மெட்ரோ ரயிலில் வந்து ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொச்சி மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்து இருக்குது. திருநங்கைகளுக்குலாம் கொச்சியில் வந்து கோச்சிட்டு போயிட்ட திருநங்கைகளுக்குலாம் கொச்சி மெட்ரோ ரயிலே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திருநங்கைகள் கோச்சதுனால கொச்சி மெட்ரோ நிறுவனத்தில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு படிச்சிருங்க. சாகிவா அப்படின்னா பூமி பூஜை திருவிழா. சாகிவான்றோட தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா பூமி பூஜை திருவிழா சிக்கிம் மாநிலத்தில் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஒரு வீடு கட்டுறப்ப பூமி பூஜை பண்ணுவாங்க, எந்த சிக்கலுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமிக்காண்டி கட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி பூஜை திருவிழான்றது சாகிவா அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தில் கொண்டாடுறாங்க, சிக்கிம் மாநிலத்தில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. தேஜஸ் ரயில் பெட்டிகள் பஞ்சாப் மாநிலம் கபர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட போகிறாங்க. தேஜஸ் ரயில் பெட்டிகளை வந்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கபர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வந்து தயாரிக்க போகிறாங்க. அரசு பள்ளிகளில் சனிக்கிழமை மட்டும் புத்தக பைகள் இல்லாத தினமாக கடைபிடிக்கப்பட்டுள்ள மாநிலம் வந்து ஊபி, அதாவது உத்தரப்பிரதேசம். அவர்னாலே இப்போ யோகி ஆனந்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்கீம் மாதிரி அறிவிக்கிறாரு. அது மாதிரி புத்தக பைன்றது மஞ்சள் பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை போகிறப்ப வந்து பேக் தேவையில்லை, சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லி ஊபியை வந்து டிஃப்ரெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. பணிபுரியும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பா 26 கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஊதியத்துடன் விடுப்பா வந்து 26 வாரங்களாக உயர்த்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் உயிரி சுத்திகரிப்பு ஆலை பூனேல அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் உயிரி சுத்திகரிப்பு ஆலை பூனேல அறிவிச்சிருக்காங்க. பூனேயை கொண்டு போய் அதோட உயிரை வந்து சுத்திகரிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் உயிரி சுத்திகரிப்பு ஆலை வந்து பூனேல அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனேல அறிவிச்சிருக்காங்க. பூனேயை வந்து உயிரி மாதிரி இருக்கிறத சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஷு பரு வேட்டை திருவிழா வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொண்டாடுறாங்க. பருனாலே திருவிழா, பிஷு பருன்னு சொல்லி வேட்டை திருவிழா வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொண்டாடுறாங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தான் டோனி பிறந்தார். எப்பயுமே பிஸியாக இருக்கார், ஒரு வேட்டைக்கார மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய புள்ளியியல் கமிஷன் தலைவராக ஆர்பி வர்மன் வந்து அறிவிச்சிருக்காங்க. தேசிய புள்ளியியல் கமிஷன் தலைவராக ஆர்பி வர்மனை வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் எந்த புள்ளி வச்சாலும் ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளியியல் தலைவராக ஆர்பி வர்மனை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் கூடுகை 2017 வந்து புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் கூடுகை வந்து புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. புதுமைகளுக்கான சோதனை மையம் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு. புதுமைகளுக்கான சோதனை மையம் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு. சட்டை போடாமல் போகிறாங்க புதுமையா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் புதுமைகளுக்கான சோதனை மையம் வந்து நடைபெற்றிருக்கு. ஈவின் அதாவது எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் சொல்லி ஆன்லைன் மூலம் நிகழ்நேர தடுப்பூசி மேலாண்மை முறை வந்து வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் வந்து தடுப்பூசி மேலாண்மை முறை வந்து ஆன்லைன் மூலம் கொண்டு போகணும், எல்லாரும் வின் அடையணும் அப்படின்னு சொல்லி ஈவின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தடுப்பூசி போடாமல் இருந்தால் முன்னாடியே குழந்தை வயசுல பாதிக்கப்பட்டுருவாங்க, அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் வின் அடைகிறக்காண்டி ஜெயிக்கணும் அப்படின்றக்காண்டி ஈவின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நர்மதா நதியை வந்து உயிருள்ள ஒன்றை அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போது ஒன்றும் இல்லை, மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் வந்து நர்மதா நதியை ஒரு உயிருள்ள மனுஷன் மாதிரி, ஒரு உயிருள்ள உயிரின மாதிரி, இல்லை ஒரு உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி உயிருள்ள நதியாக வந்து நர்மதா நதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நர்மதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்மதா வந்து மத்தியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசம்னா நர்மதா நதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து நாட்டின் 2017 ஆண்டிற்கான மிக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியர்களான இந்துஜா சகோதரர்கள் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் வந்து பணக்காரர்கள் பட்டியல் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. அதில் யார் வந்து இந்தியர்கள் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்துஜா சகோதரர்கள் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. இந்துக்காரங்க முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. அதான் இந்துஜா சகோதரர்கள் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கும் மாநிலங்களில் முதலிடத்தில் குஜராத், 2வது இடத்துல ஆந்திரா, 3வது இடத்துல கேரளா. ஃபஸ்ட் இடத்துல வந்து குஜராத், மோடி ஞாபகம் வந்துடுவார் உங்களுக்கு குஜராத்னாலே. 2வது இடத்துல வந்து ஆந்திரா, சந்திரபாபு நாயுடு டிரான்ஸ்பேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே படித்தோம். ஆந்திரா சந்திரபாபு நாயுடு.
மூணாவது மாநிலத்தில் நம்ம கேரளா மாநிலத்தில் பினராயி விஜயன் வந்து கொண்டு வந்திருக்காரு. எல்லா மாநிலங்களுக்கும் விவசாயம் அனைத்து வீடுகளுக்கும் போய் சென்றடையணும்னு சொல்லி மின்சாரம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல குஜராத், ரெண்டாவது இடத்துல ஆந்திரா, மூன்றாவது இடத்துல கேரளா. சுவாமி சின்மயானந்தா நூற்றாண்டு விழான்னு சொல்லி இந்திய ரிசர்வ் வங்கி வந்து புதிய 10 ரூபாய் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. புதிய 10 ரூபாய் நாணயங்களை புழக்கத்தில் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி சின்மயானந்தா. சுவாமி சின்மயானந்தா வந்து செத்து போயிட்டான்னா மயானத்துக்கு கொண்டு போய் 10 ரூபா நாணயத்தை தலையில் வைக்கணும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. சின்மயானந்தா செத்து போயிட்டாருன்னா 10 ரூபா நாணயம் தான் அவர் தலையில் வைக்கணும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. நாட்டின் முதல் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி லீலா சேத் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களோட சுயசரிதை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன் பேலன்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டால் அவங்க வந்து ஆம்பளை எதிர்த்து பேலன்ஸே இல்லாமல் ரொம்ப டேலண்டாக நின்றுருக்காங்க. ஆன் பேலன்ஸுன்ற நூலை யார் வெளியிட்டிருக்கான்னு கேட்டால் லீலா சேத். இவங்க வந்து நாட்டினோட முதல் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதியாக இருந்திருக்காங்க. அது எங்கே பணிபுரிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் தான் பணிபுரிஞ்சிருக்காங்க லீலா சேத். அதோட ரிலேட்டடாக கீழே இருக்கிறது அப்படியே பார்ப்போம். உயர்நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதியாக அண்ணா சாண்டி இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெறும் பெண் நீதிபதியாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து உயர்நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க அண்ணா சாண்டி. இதை குழப்பிக்காமல் படிக்கிறதுக்கு தலைமைன்னு வந்தால் அண்ணா தலைமையில் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமைன்னு வந்தால் அண்ணா தலைமையில் தான் இருப்போம், அதான் அண்ணா சாண்டி. உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதியாக பாத்திமா பிபி இருந்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதியாக பாத்திமா பிபி இருந்திருக்காங்க. இந்தியாவின் மிக தூய்மையான நகரங்கள் பட்டியல் இந்த வருஷத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் முதல் இடத்துல மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர், ரெண்டாவது இடத்துல மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால், மூணாவது இடத்துல விசாகப்பட்டினம் இருக்குது. நம்ம மாநிலத்தில் வந்து 6வது இடத்துல திருச்சி இருக்குது. கடைசி இடத்துல வந்து கோண்டான்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. முதல் இடம், ரெண்டாவது இடம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுபோக நம்மளோட மாநிலத்தில் எந்த பிளேஸ் இருக்குது, மத்திய பிரதேசம் சொல்லி கோரஸாக உள்ளே கொண்டு போயிருங்க. இந்தூருன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்துக்கள் இருக்கிறதுனால தூய்மையாக இருக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. போபால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நிறையா பாதிப்பு ஏற்பட்ட இடம், அந்த இடம் வந்து தூய்மையாக இருக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. முதல் இடத்துல இந்தூர், ரெண்டாவது இடத்துல போபால், நம்ம மாநிலத்தில் 6வது இடத்துல திருச்சி இருக்குது. கடைசி இடத்துல போங்கடா எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன், தூய்மையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி கோண்டான்ற இடம் ஊபி மாநிலம், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. திறந்த வழி கழிப்பறை இல்லாத கிராமமாக மத்திய பிரதேச மாநிலம் நாசிக் மாவட்டம் குந்தேவாதி அப்படின்ற பிளேஸ் அறிவிச்சிருக்காங்க. திறந்த வழி கழிப்பறை இல்லாத மாநிலமாக மத்திய பிரதேசம், மத்தியில் யாருமே குந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி குந்தேவாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில் யாருமே குந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி குந்தேவாதின்ற இடத்த திறந்த வழி கழிப்பறை இல்லாத கிராமமாக அறிவிச்சிருக்காங்க. தாரங் சஞ்சார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் டவர்களை பற்றிய தகவல்களை பரிந்து கொள்வதற்கு துவங்கப்பட்டுள்ள இணையதளம். அதாவது மொபைல் ஃபோன் டவரை பற்றி யாராவது வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இணையதளம் மூலமாக பகிர்ந்துக்கிற மாதிரி, யாராவது கேட்டால் தாரோம் அப்படின்னு சொல்கிறது தான் தாரங் சஞ்சார். யாராவது கேட்டால் தாரோன்னு சொல்கிறதுக்கு தான் தாரங் சஞ்சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே உயரமான ரயில் பாலம் பக்கல் மற்றும் கௌரி வர கொண்டு வந்திருக்காங்க. பக்கல் மற்றும் கௌரி வர இது எங்கே கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ஆற்றின் குறுக்கே, ஸ்னாப் ஆற்றோட குறுக்கே கொண்டு வந்திருக்காங்க. இதோட உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 359 மீட்டர். 359 மீட்டர். இது வந்து உலகிலேயே உயரமான ரயில் பாலம். உலகிலேயே உயரமான ரயில் பாலம் உயரம் வந்து 359 மீட்டர். விஜயவாடா உள்நாட்டு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், விஜயவாடா விமான நிலையத்தை வந்து NT ராமராவ் விமான நிலையம் சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தனியார் சிறு ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை மத்திய பிரதேச மாநிலம் மலானாப்பூரில் இருக்குது. மத்திய பிரதேச மாநிலம் மலானாப்பூர் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம மலாலாவை கொண்டு வாங்க. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லி ஐநா கூட இந்த வருஷம் அமைதிக்கான தூதர்னு அறிவிச்சிருக்காங்க. அதிலே கொஞ்சம் ஆப்போசிட்டாக ஆயுத தயாரிப்புலையும் மலானா இருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. மலானாப்பூர்ன்றது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ஆந்திர பிரதேச அரசிற்கு பங்கனபள்ளி மாம்பழத்திற்கான புவியியல் குறியீடு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது.
பங்கனப்பள்ளி மாம்பழத்திற்கு வந்து புவியியல் குறியீடு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. புவியியல் குறியீடில் ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பள்ளி தான் பங்கனப்பள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியியல் குறியீடில் ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளி தான் பங்கனப்பள்ளி மாம்பழம். மாம்பழத்தில் ஃபேமஸானது, ரொம்ப டேஸ்டானது பங்கனப்பள்ளி மாம்பழம் அப்படின்னு கூட படிச்சுக்கோங்க. தானியங்கி காலநிலை கட்டுப்பாட்டு மையங்களை பயன்படுத்தும் முதல் இந்திய மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குது. தானியங்கி காலநிலை கட்டுப்பாட்டு மையங்களை பயன்படுத்தும் முதல் இந்திய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. நிதியாண்டு முறைமையை ஏப்ரல் மார்ச்சிலிருந்து ஜனவரி டிசம்பர் வரை மாற்றிய முதல் இந்திய மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அறிவித்தாங்க, எல்லா மாநிலத்திலுமே அடுத்த வருஷத்துலேருந்து ஏப்ரல் மார்ச்லேருந்து தான் ஜனவரி டு டிசம்பர் வரை கொண்டு வரணும், வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் கொண்டு வந்திருக்காங்க, மத்திய பிரதேசம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஆந்திர மாநிலத்தில் அனைவருக்கும் மின்சாரம் திட்டத்திற்கான கடனுதவி, அதாவது $160 மில்லியன் கொடுத்துருக்காங்க ஆசிய உட்கட்டமைப்பு வங்கி. அனைவருக்கும் மின்சாரம் ஏற்கனவே படித்தோம், அனைவருக்கும் மின்சாரம் கொடுக்குற 2வது மாநிலத்தில் ஆந்திரா இருக்குது. அதுக்கு வந்து யார் கடன் கொடுத்தா அப்படின்னு கூட படிச்சுக்கோங்க. ஆசிய உட்கட்டமைப்பு வங்கி வந்து $160 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. வித்யா வீர்த்தா அபியான் அப்படின்னா பரம்வீர் சக்கரா விருது பெற்ற இராணுவ வீரர்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்துவதற்கு பல்கலைக்கழகங்களை ஊக்குவப்படுத்தியிருக்காங்க. பரம்வீர் சக்கரனா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் ஒரு போர் இல்லை நம்ம அது வெளிநாட்டுக்காரங்க ஊடுருவிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து சண்டை போகிற நம்ம இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரம்வீர் சக்கரான்னு சொல்லி வைப்பாங்க. அவங்களோட புகைப்படம் வந்து பிரபலமாகணும், இல்லை ஒரு படிக்கிற இடத்துல வச்சா மாணவர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்களை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வித்யா வீர்த்தா அபியான். பரம்வீர் சக்கரானா நம்ம குடியரசு தின விழாவில் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, வித்யா வீர்த்தா அபியான். இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஞாபகம் வச்சுக்கணும்னா வித்யா வீர்த்தா அபியன்றது இதுலேயும் வீருன்னு சென்டரில் வந்திருக்கு, அதுலேயும் வீர்னு சென்டரில் வந்திருக்கு, அப்படியே கோரஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் பார்வையற்றோருக்கான கால்பந்து பயிற்சி அகாடமி கேரளாவில் இருக்குது. கேரளானாலே நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் ஃபுட்பாலில் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க. கண் பார்வையற்றவர்களுக்கும் கால்பந்து பயிற்சி அகாடமி வந்து கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்றம் மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடக்கணும்னு சொல்லி நிதி ஆயோக் வந்து சிபாரிசு பண்ணியிருக்காங்க. முக்தி ஜோதா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி வங்கதேச நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களின் குழந்தைகளில் 100 பேருக்கு ஆண்டொன்றில் இந்தியாவில் இலவச மருத்துவ சிகிச்சை. அதாவது முக்தி ஜோதானா முக்தி அடைஞ்சிட்டாங்களா, அவங்க அப்பா அம்மாப்பெலாம் ஏற்கனவே அப்பெலாம் செத்து போயிட்டதுனால அவங்க குழந்தைகளுக்கு வந்து இந்தியாவில் வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்தி ஜோதான்றது முக்தி அடைஞ்சதுனால அவங்க குழந்தையை கொடுக்குறாங்க, அதுவும் வங்கதேச நாட்டில் உள்ள குழந்தையை கொடுக்குறாங்க, அதான் முக்தி ஜோதா ஸ்காலர்ஷிப். இதுவரைக்கும் மே மாதத்தில் இந்தியாவில் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு, இப்போ சர்வதேசமாக மே மாதத்தில் என்ன நடப்புகள் இம்பார்ட்டண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பெக்ஸ் 2017 வந்து இந்தியா மற்றும் சிங்கப்பூர் கடற்படைகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி தென்சீன கடற்பகுதியில் நடைபெற்றிருக்கு. சிம்பெக்ஸ் அப்படின்றது குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சிங்கப்பூரை, எஸ்ன்றது குறிக்கிறத சிங்கப்பூரை, ஐன்றது இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க, அதான் சிம்பெக்ஸ். இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிம்பெக்ஸ்ன்றது இந்தியா மற்றும் சிங்கப்பூரை குறிக்கிற கூட்டு இராணுவ பயிற்சி. ஷியாம் பாரஸ் 2017 இந்தியா மற்றும் தாய்லாந்து விமானப்படைகளின் கூட்டு இராணுவ பயிற்சி தாய்லாந்தில் உள்ள ஷியாங் மாய் நகரில் நடைபெற்றிருக்கு. ஷியாம் பாரத்னா இந்தியா மற்றும் தாய்லாந்து, தாய்க்கு வந்து சலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. ஷியாம் பாரத்ன்றது இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையில விமானப்படைகளோட கூட்டு இராணுவ பயிற்சி. சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பில் இந்தியா மற்றும் பிரான்சின் முன்னெடுப்பில் 2015 உருவானது. ஒன்றும் இல்லை, சூரிய ஆற்றல் கூட்டமைப்புன்றது இந்தியா மற்றும் பிரான்ஸ் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2015. இதில் வந்து 6வது உறுப்பினராக நௌருன்னு சொல்லி உலகின் மிகச்சிறிய குடியரசு நாடு வந்து இணைஞ்சிருக்கு. 6வது நாடாக வந்து நௌருங்கடா நானும் வரேன்னு சொல்லி நௌருன்ற நாடு உலகின் மிகச்சிறிய குடியரசு நாடு. இந்திய மாம்பழ திருவிழா சீனா மற்றும் தென்கொரியாவில் நடத்த இந்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இந்திய மாம்பழ திருவிழா
சீசன் அப்போ மாம்பழம் கிடச்சா கொறிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனா மற்றும் தென்கொரியாவில் நடத்த இந்திய அரசு திட்டமிட்டிருக்கு. கார்பெட் 2017 இந்தியா மற்றும் இந்தோனேசியா நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி போர்ட் பிளேயரில் நடந்திருக்கு. போர்ட் பிளேன்றது அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட தலைநகரம். கார்பெட் 2017 இந்தியா மற்றும் இந்தோனேசியா கண்டி. இந்தியாக்காரங்க வந்து கார்பெட் மாதிரி ரெட் கார்பெட் மாதிரி போட்டு இந்தோனேசியாக்காரங்கள இராணுவ பயிற்சிக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. ரெட் கார்பெட் மாதிரி போட்டு இந்தியாக்காரங்க வந்து இந்தோனேஷியாக்காரங்கள இராணுவ பயிற்சிக்கு அழைக்கிறாங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா போர்ட் பிளேயரில். தெற்காசிய நாடுகளின் தொலைத்தொடர்புக்கான GSAT-9 செயற்கைக்கோளை இந்தியா வந்து விண்ணில் ஏவியிருக்காங்க. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தெற்காசிய நாடுகளுக்கு. இதில் வந்து பாகிஸ்தானை தவிர அவங்களுக்கு மட்டும் இது கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்காண்டியும் இந்தியா சார்பில் ராக்கெட்டை வந்து விண்ணில் நிலைநிறுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். GSLV F9 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து GSLV F9 அதான் GSAT-9 9ன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. தெற்காசிய நாடுலாம் 9ன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அதான் GSLV F9. நெதர்லாந்து நாட்டுக்கான இந்திய தூதர் வந்து வேணு ராஜாமணி. நெதர்லாந்து நாட்டுக்கான இந்திய தூதர் வந்து வேணு ராஜாமணி. அட்னரி ஜென்ரலாக வேணுகோபாலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட அட்னரி ஜென்ரலாக வேணுகோபாலை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா வேணுன்றது கோரஸாக வருது. நெதர்லாந்து நாட்டுக்கு இந்திய தூதர் வேணுன்னு படிச்சுக்கோங்க. அட்னரி ஜென்ரலாக கோபாலுன்ற ஒரு வழக்கறிஞர் வேணும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அட்னரி ஜென்ரலாக கோபாலுன்ற வழக்கறிஞர் வேணும்னு. நெதர்லாந்து நாட்டுக்காண்டி ராஜா மாதிரி ஒரு தூதர் வேணும்னு சொல்லி படிச்சுக்கோங்க. வேணு ராஜா அப்படின்னு படிச்சுக்கோங்க. துருக்கி அதிபராக எர்டோகனை அறிவிச்சிருக்காங்க. துருக்கி அதிபராக எர்டோகன் அதாவது டோக்கன் கொடுக்கணும் அப்படின்னா அதிபர் வேணும் அப்படின்னு சொல்லி எர்டோகன் அப்படின்னு படிச்சுக்கோங்க. உலகத்தெரு உணவு கூடுகை 2017 பிலிப்பைன்ஸில் நடைபெற்றிருக்கு. உலகத்தெரு உணவு கூடுகை 2017 பிலிப்பைன்ஸில் நடைபெற்றிருக்கு. தெருவில் உணவு சாப்பிட்டா ஃபைன் போடுறாங்க. எங்கேன்னு கேட்டால் பிலிப்பைன்ஸில் அப்படின்னு படிச்சுக்கோங்க. உலக தெரு உணவு கூடுகை 2017 பிலிப்பைன்ஸில் நடைபெற்றிருக்கு. இந்த வருஷத்தில் புயல் வந்து ஒரு 3 நாட்டில் வந்திருக்கு. அந்த புயலை பற்றியும் எந்தெந்த நாட்டில் வந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். மோரா புயல்னு சொல்லி வங்கதேசத்தில் வந்திருக்கு. டெபி புயல்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கு. மேகசின்ற புயல் வந்து இலங்கையில் வந்திருக்கு. இப்போ மோரா புயல்ன்றது வங்கதேசம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வரப்போ வங்கதேசம் பிளேயர்லாம் மொரஸ்டே தெரிஞ்சாங்க எல்லாருமே. கடைசியில் ஆனால் தோற்று போயிட்டாங்க. மொரஸ்டே தெரிஞ்சதுனால அங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மோரா புயல்னு சொல்லி ஒரு புயல் வந்திருக்கு. டெபி புயல்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க புல்வெரி பேர் கூட டெபின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. டெபி புல்ன்றதான் டெபி புயல் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு படிச்சுக்கோங்க. டெபி புயல். இலங்கைன்றது மெக்சின். அது எப்படி படிக்கணும் மேகசின் சொல்கிறப்ப பேப்பர் எல்லா இடத்துலையும் இலங்கையில் இனப்படுகையில் வந்து நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது மேகசின் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அது இலங்கை நாட்டு சம்மந்தமாக நிறையா வந்துருச்சு பேப்பரில் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. ஜென் டிவி உலகின் முதல் பெண்களுக்கான தொலைக்காட்சியை ஆப்கானிஸ்தான் நாட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. உலகின் முதல் பெண்களுக்கான தொலைக்காட்சியாக ஆப்கானிஸ்தான் நாட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜென்னுன்றத பெண்ணுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான்றதை ஆம்பளைக்கு, அதாவது ஆம்பளைக்குலாம் ஆஃப் வைக்கிற கண்டி ஆப்கானிஸ்தானில் ஜென் டிவி அப்படின்னு ஒரு டிவி படிச்சுக்கோங்க. ஜென்னுன்றத பெண்ணுன்னு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென் டிவின்னு சொல்லி பெண்களுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில். நேட்டோ அமைப்பின் 2017 ஆண்டிற்கான கூடுகை, அது உலக சுகாதார கூடுகை ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜெனீவா மற்றும் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றிருக்கு. சுகாதாரம்னாலே ஜெனீவா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக எட்வர்ட் பிலிப்பை அறிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டோட புதிய பிரதமராக எட்வர்ட் பிலிப்பை அறிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் அதிபர்லாம் ரொம்ப பீலாவாக விட்றாங்க, அள்ளி போகிறாங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. பிரான்ஸ் அதிபர்னா பீலாவாக விட்றாங்கன்னு சொல்லி எட்வர்ட் பிலிப்பை அறிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் மிக இளம் வயது அதிபராக இமானுவேல் மாக்ரானை அறிவிச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே ரீசெண்டாக அவரை பார்த்துருப்பீங்க. இமானுவேல் மாக்ரான் வந்து பிரான்ஸ் நாட்டோட மிக இளம் வயது அதிபராக அறிவிச்சிருக்காங்க. உலகின் மிகவும் மக்கள் அடர்த்தி மிக்க நகரங்களை வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் வங்கதேச தலைநகர் டாக்கா. 2வது இடத்துல மும்பை. 3வது இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கோட்டா. முதல் இடத்துல வந்து வங்கதேச தலைநகர் டாக்கா.
நிறையா பேர் அதிகமாக இருக்காங்க, ஒரு அடைச்சலாக டாக்காவாக டக்கு டக்குன்னு வராங்க அப்படின்னு படிச்சுக்கோங்க. நிறையா பேர் ஒரே அடைச்சலாக இருக்காங்க, டக்கு டக்குன்னு வராங்க, அது வந்து நிறையா மக்கள் அடர்த்தியாக இருக்குது டாக்கா. ரெண்டாவதோட மும்பை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மும்பையில் வந்து மக்கள் தொகை மாதிரி கொஞ்சம் அதிகமாக நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே படித்தோம், பரபரப்பாக இருக்கிற ரயில் விமான நிலையத்துலேயும் மும்பை தான் வந்துருச்சு. அது மாதிரி மக்கள் அடர்த்தியிலையும் நிறையா பேர் இருக்கிற இடம் மும்பைன்னு படிச்சுக்கோங்க. மூணாவது இடத்துல கோட்டான்னு சொல்லி ராஜஸ்தான் மாநில இடத்துல இருக்குது. G20 நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர்களின் கூடுகை பேட் நியூனான்னு சொல்லி ஜெர்மனி நாட்டில் நடைபெற்றிருக்கு. G20நாலே உங்களுக்கு ஜெர்மனி ஞாபகம் வந்துடும். அதில் வந்து தொழிலாளர் அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர்களின் கூடுகை பேட் நியூனார் வந்து ஜெர்மனியில் நடைபெற்றிருக்கு. காலரா நோய் பரவுதலால் சுகாதார அவசர நிலை பிரகடனம் வெளியிட்டுள்ள நாடாக வந்து ஏமன் நாடு இருக்குது. காலரா நோய் வந்து உங்களை தாக்கிருச்சுன்னா டைரெக்டாக அடுத்து எமன் தான் வருவார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. இதை வந்து அவசர நிலை பிரகடனமாக வெளியிட்டிருக்காங்க. எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா ஏமன் நாடு. படிக்கிறப்ப காலரா நோய்னா எமன் வந்துடுவார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஏமன் நாடுன்றது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஆண்கள் மட்டும் வசிக்கும் தீவை ஓகினோசீமான்னு சொல்லி ஜப்பான் வந்து உலக பாரம்பரிய தலமாக தகுதி பெற்றிருக்கு. ஜப்பான் நாட்டில் உள்ள ஓகினோசீமா தீவு வந்து ஆண்கள் மட்டும் வசிக்கும் தீவாக இருக்குது. ஆண்களப்பெல்லாம் ஜப்பான் நாட்டில் ஒரு ஓரமாக ஒரு தீவில் வச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதான் ஓகினோசீமா தீவு வந்து உலக பாரம்பரிய தலமாக தகுதி பெற்றிருக்கு. தென்கொரியாவின் புதிய அதிபராக மூன் ஜே இன் அப்படின்றவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது வந்து இடதுசாரி கட்சியை சார்ந்தவர். தென்கொரியாவோட புதிய அதிபர் மூன் ஜே இன். தென்கொரியாக்காரவங்க மூஞ்சியனா பார்க்கவே முடியாது, ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மூன் ஜே இன். ஈகர் லைன் சொல்லி பன்னாட்டு இராணுவ பயிற்சி ஜோர்டான் ஆசிய ஐரோப்பிய இராணுவ வீரர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஆசிய ஐரோப்பிய இராணுவ வீரர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஈகர் லயன், நம்ம இங்கிலாந்து பிளேயர் ஜோர்டன் பார்த்தீங்களா, லயன் மாதிரி இவட வந்து பவுலிங் போகிறாப்புல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோர்டான்றது ஒரு இங்கிலாந்து பிளேயரு, கிரிக்கெட் பிளேயரு, அவர் வந்து லயன் மாதிரி பவுலிங் போகிறாப்புல. ஈகர் லயன் இது வந்து பன்னாட்டு இராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிகா தாண்டது அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸோட கூட்டு இராணுவ பயிற்சி. நடந்த இடம் வந்து மணிலா. அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸோட கூட்டு இராணுவ பயிற்சி பேர் தான் பாலிகா தான். பாலின்றது பீலின்னு எடுத்துக்கோங்க, காண்றத அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாலினா பிலிப்பைன்ஸ், பாலிகா தான்றது அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ்க்கு நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி. சீனாவின் புகழ்பெற்ற வீசாட் சமூக வலைதளத்தை ரஷ்யா வந்து முடக்கியிருக்காங்க. சீனாவோட புகழ்பெற்ற வீசாட் சமூக வலைதளத்தை ரஷ்யா வந்து முடக்கிட்டாங்க. C919ன்றது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சீனாவின் முதல் ஜெட் விமானம். அவங்க நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஜெட் விமானம் பேர் தான் C919. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சீனாவின் முதல் ஜெட் விமானம்ன்றது. சீன்றது சைனாவை குறிக்கும், அதனால 919 சொல்லி நம்பர் வச்சுருக்காங்க. 919 சீனாவின் முதல் ஜெட் விமானம். துணைவேந்தர் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து செல்லத்துறை, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்து துரைசாமி. சென்னையில் படிக்கிற காலேஜ் பசங்க இப்பெல்லாம் ஐயா எங்களை பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி துரைட்ட வென்ற மாதிரி சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து துரைசாமி. தேசிய சிறுபான்மையர் கமிஷன் தலைவராக ஹைருல் ஹசன் ரிஸ்வி. தேசிய சிறுபான்மையர் கமிஷன் தலைவராக ஹைருல் ஹசன் ரிஸ்வி. சிறுபான்மையர் வந்து கை வச்சாலே தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து சிறுபான்மையர் கமிஷன் தலைவராக வந்து ஹைருல் ஹசன் ரிஸ்வி. கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுபான்மையரோட அப்படியே சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. துணைத் தலைவராக வந்து ஜார்ஜ் குரியன் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. சார்ஜ் எடுத்திருக்காப்புல துணைத் தலைவராக. ஜார்ஜ் குரியன் வந்து துணைத் தலைவராக இருக்காப்புல சிறுபான்மையர் கமிஷன் தலைவரில். உலக சுகாதார அமைப்பின் புதிய இயக்குனர் ஜெனரலாக டெட்ராஸ் அதோனம் சொல்லி எத்தியோப்பியா நாட்டுக்கார அறிவிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ராஸ்கல் வந்து சுகாதார அமைப்பில் வந்து புதிய இயக்குனராக இருக்கார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. டெட்ராஸ்ன்ற ராஷை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ராஸ்கல் வந்து சுகாதார அமைப்போட புதிய இயக்குனராக இருக்காப்புல. அவர் எந்த நாட்டுக்காருன்னு கேட்டிங்கன்னா எத்தியோப்பியா நாட்டுக்காரு. அவர் எங்கேயாவது கண்டுபிடிச்சி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குறாங்க. எத்தியோப்பியா நாட்டுக்கார ராஸ்கல் கண்டுபிடிச்சி கூடான்னு சொல்லி எத்தியோப்பியா நாட்டுக்கார சொல்கிறாங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரி அக்கௌண்டன்ட் ஜெனரலாக தேவிகா நாயரை அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரி அக்கௌண்டன்ட் ஜெனரலாக தேவிகா நாயரை அறிவிச்சிருக்காங்க.
ட்விட்டர் நிறுவனத்தின் இந்திய தலைவராக தரண்ஜித் சிங்கை அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா தரண்ஜித் சிங். ட்விட்டரில் வந்து எனக்கு தரண்ஜித் சிங்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்விட்டர் நிறுவனத்தோட இந்திய தலைவராக தரண்ஜித் சிங் வந்து இருக்கார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. இந்திய தொழிற்சாலை கூட்டமைப்பின் முதல் பெண் தலைவராக ஷோபனா காமினேனி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஷோபனா காமினேனி தொழிற்சாலை கூட்டமைப்போட முதல் பெண் தலைவராக. விஜயோட அம்மா பேரும் ஷோபனா தான். அதை அப்படியே கொஞ்சம் லிங்க் வச்சுக்கோங்க. ஷோபனா காமினேனின்றவங்க தொழிற்சாலை கூட்டமைப்பின் முதல் பெண் தலைவரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சிஜிஏ அப்படின்னு சொல்லி அந்தோனி லியன் சுலாம். இந்திய அரசின் சிஜிஏ கண்ட்ரோலர் ஆஃப் ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை. கண்ட்ரோலர் ஆஃப் ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ். இந்தியாவின் சிஏஜியா சசிகாந்த் ஷர்மகஸ். சசிகாந்த் ஷர்மகல்னு சொல்லி இந்தியாவோட சிஏஜியா. அவங்கள எப்படி விரிவாக்கம் சொல்லறான்னு கேட்டிங்கன்னா காம்ப்ட்ரோலர் ஆஃப் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. காம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் சிஏஜியா சசிகாந்த் ஷர்மகல் வந்து அறிவிச்சிருக்காங்க. சசிகாந்த் ஷர்மகல். அதாவது சிஏஜிக்கும் சிஜிஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்படி நம்மகிட்ட இருக்க ஒரு தலைமை கணக்காயன்னு சொல்லுவோம் தமிழில். அது யார் இருக்கான்னு கேட்டால் சிஏஜி தான். அவங்க தான் வந்து இந்திய அரசியலமைப்படி இருக்காங்க. அவங்கள மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்காண்டி சிஜிஏன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால் காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா தான் சிஏஜி. இவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கிறவங்க. அவங்கள வந்து மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கவங்க தான் சிஜிஏ. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா சிஏஜியா சசிகாந்த் ஷர்மகல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சசின்ற ஒரு ஃப்ரெண்டு நல்லா கணக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம மதன் கார்கேயை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே வந்து நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக அறிவிச்சிருக்காங்க. சிறிய நிதி வங்கி அமைக்க உரிமம் பெற்றுள்ள நிதி நிறுவனமாக ஜனலக்ஷ்மி ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஜனலக்ஷ்மி ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஜனலக்ஷ்மின்னு சொல்லி ஒரு லக்ஷ்மிக்கு வந்து இந்த வருஷம் வந்து வங்கி அமைக்க, அதாவது சிறிய நிதி வங்கி அமைக்க வந்து ஜனலக்ஷ்மின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்திய மாநிலங்களில் அதிக வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக தமிழ்நாடை வந்து ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருக்கு. இப்போ நம்மளோட மாநிலத்தில் நிறையா சிஎம் வந்து போகிறதுனால கரெக்டான ஒரு வருவாய் மேற்கோள் மாதிரி எதுவுமே இல்லாதனால வந்து அதிக வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக தமிழ்நாடை அறிவிச்சிருக்காங்க. ஐநாவின் உலக பொருளாதார சூழ்நிலைகள் மற்றும் கணிப்புகள் மறுமதிப்பீடு அறிக்கையின்படி இந்தியாவின் ஜிடிபின்னா உங்களுக்கு தெரியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி 2017க்கும் 2018க்கும் சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 7.3% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியன் பேங்க் வந்து 7.4% வந்து 2018 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாவின் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக ஆய்வறிக்கையின்படி 7.1% 2017 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 விதமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.3, ஏஷியன் பேங்க் வந்து 7.4, வேர்ல்டு பேங்க் வந்து 7.2, ஆசியன் மற்றும் பசிபிக் நாடுகளோட பொருளாதார அறிவிப்பின்படி 7.1. இது வந்து நாளையுமே நீங்கள் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு படிங்க. அப்போ தான் வந்து அது மறக்காமல் இருக்கும். இந்தியாவின் தொழில்துறை தயாரிப்பு பட்டியல் வந்து 2011 மற்றும் 2012 ஆண்டை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்பட உள்ளது. அதாவது வந்து தொழில்துறை தயாரிப்பட்டியல் வந்து 2011லையும் 2012லையும் நம்ம பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதை வச்சு இனிமேல் அடிப்படையாக கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மே மாதத்தில் பொருளாதாரம் சம்மந்தமாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து மே மாதத்தில் முக்கிய தினங்களாக என்ன நடந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அன்னையர் தினம் கொண்டாடப்படும் நாள் மே 14. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸாக வச்சு கொண்டாடினோம். மே 14 வந்து இந்தியாவில் அன்னையர் தினம். சர்வதேச செவிலியர் தினம் சொல்லி மே 12 வந்து கொண்டாடுறாங்க. செவிலியர் தினம் சொல்லி மே 12. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. பொக்ரான் அணுகுண்டு சோதனை நினைவு தினம். பொக்ரான்
அணுகுண்டு சோதனை நினைவு தினம். மே 1ன்றது அஜித் சாரோட பர்த்டே. மே 11ன்றது பொக்ரான் அணுகுண்டு சோதனை நினைவு தினம். குண்டு அணிகுண்டு மே 11 1 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜித் அணுகுண்டு அப்படின்னு சொல்லி சோதனை நினைவு தினம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்ரான் 1ன்றது ஸ்மைலிங் புத்தா, அதாவது வந்து புத்தர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொக்ரான் 1 வந்து ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணி பார்க்குறது. பொக்ரான் 2ன்றது ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டிலே பண்ணுறது. ஃபஸ்ட்டுக்கு பேர் வந்து ஸ்மைலிங் புத்தா, ரெண்டாவது ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் சக்தி. முதல் நடந்தது வந்து 1974, ரெண்டாவது நடந்தது வந்து 1998. எல்லாமே மே மாதம்தான். இது எது கவராதுன்னு கேட்டிங்கன்னா தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து மே 11. சர்வதேச வலசை பறவைகள் தினம் வந்து மே 9. சர்வதேச வலசை பறவைகள் தினம். வலசைனாலே உங்களுக்கு தெரியும், பறவைகள்லாம் தங்கியிருக்க நாடை விட்டு இல்லை வேறு இடத்த விட்டு வலசை போகிறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மே 9. தேசிய கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்கான உறுதிமொழி தினம் வந்து மே 2. கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்கான உறுதிமொழி தினம் வந்து மே 2. இதுவரைக்கும் மே மாதத்தில் இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ விருதுகள் என்ன கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டண்டான விருதுகள் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். தாதா சாஹிப் பால்கே விருது அகாடமி விருதுகளில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டுள்ள நடிகை விருது வந்து பிரியங்கா சோப்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா சோப்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தாதா சால்கே விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம், விஸ்வநாதன் சொல்லி. இதில் சர்வதேச அளவில் பாராட்டப்பட உள்ள நடிகை விருது வந்து பிரியங்கா சோப்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து விஜய் சார் கூட தமிழன் படத்தில் நடித்தவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியங்கா சோப்ரா அப்படின்னு படிச்சுக்கோங்க. இந்திரா காந்தி அமைதி விருது வந்து 2015 ஐநாவின் அகதிக்கான ஹை கமிஷனர்னு சொல்லி அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க. 2014 வந்து இஸ்ரோ கொடுத்துருக்காங்க. 2015 ஐநாவின் அகதிகளுக்கான ஹை கமிஷனர் அமைப்பு கொடுத்துருக்காங்க. 2014 வந்து இஸ்ரோ கொடுத்துருக்காங்க. இது யாரோட அமைதி விருதுன்னு கேட்டால் இந்திரா காந்தி அமைதி விருது. விட்லே விருது 2017. விட்லே விருது தான் பசுமை ஆஸ்கார் விருதுன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் குப்பி மற்றும் பூர்ணிமா தேவி வர்மன். சஞ்சய் குப்பி மற்றும் பூர்ணிமா தேவி வர்மன். இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு வீட்டில் பச்சை கலரில் ஒரு குப்பி மர்மமாக இருக்குது, அதை தேவி கண்டுபிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் பச்சை கலரில் ஒரு குப்பி மர்மமாக இருக்குது, அதை தேவி கண்டுபிடிச்சா. வீட்டிலன்றது வீட்டிலே, பச்சை கலரில் இருக்கிறது பசுமை, சஞ்சய் குப்பின்றது அவர் பேர், மர்மமாக இருக்குன்றது பூர்ணிமா, அந்த தேவின்றது பூர்ணிமா தேவி வர்மன். கேன்சர் நோய் பற்றிய ஆராய்ச்சிக்காக இந்திய தேசிய அறிவியல் கழகத்தின் இளம் விஞ்ஞானி விருது 2017 டாக்டர் அரவிந்த் குமார் ரெங்கனு கொடுத்துருக்காங்க. டாக்டர் அரவிந்த் குமார் ரெங்கனு கொடுத்துருக்காங்க. ரெங்கன்னாலே மொரட்டாலா ஒரு விஞ்ஞானிமாக இருப்பாப்புல அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஐயர் பேர் மாதிரி இருக்குது. அவர் வந்து ஒரு விஞ்ஞானிமாக இருக்காப்புல. இல்லாட்டினா அரவிந்த் ரெங்கன் படிங்க. அரவிந்த்னால ஒரு டீசெண்டான ஒரு பேராக இருக்குது. ரெங்கன்றது விஞ்ஞானிமாக இருக்காது. அரவிந்த் ரெங்கன்றது வந்து இளம் விஞ்ஞானி விருது கொடுத்துருக்காங்க. சர்வதேச அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய தொழிலதிபர்கள் பட்டியலில் போப்ஸ் பத்திரிக்கை வந்து முதலிடத்தில் யாருக்கான்னு கேட்டால் முகேஷ் அம்பானி இருக்கான்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய தொழிலதிபர்னாலே நம்ம முகேஷ் அம்பானி, அவங்க அம்பானி குரூப்ஸாக இருப்பான்னு சொல்லி தெரியும். அதில் யாருக்கான்னு கேட்டால் முகேஷ் அம்பானி இருக்கார். உட்ரா வில்சன் உலக பெருநிறுவன குடியுரிமை விருது 2017 பெற்றுள்ள முதல் இந்திய பெண்மணியாக சாந்தா கோச்சர் இருக்காங்க. சாந்தா கோச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐசிஐசி வங்கியோட சிஇஓ. முக்கியமான ஆள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐசிஐசி வங்கியோட சிஇஓ யாருன்னு கேட்டால் சாந்தா கோச்சர். அவங்க தான் INSA இந்தியன் நேஷ்னல் சயின்ஸ் அகாடமி இளம் அறிவியல் அறிஞர் விருது 2017 விக்ரம் விசால்னு சொல்லி ஐஐடி மும்பையில் இருக்கவர் கொடுத்துருக்காங்க. ஐஐடி மும்பையில் இருக்க விக்ரம் விசாலுக்கு வந்து இளம் அறிவியல் அறிஞர் விருது கொடுத்துருக்காங்க. நம்ம விஷால் வந்து இப்போ எல்லா நடிகர் எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாப்புல, அதே மாதிரி சயின்ஸ் எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி விக்ரம் விசால். இப்போ படம் கூட விக்ரம் வேதான்னு வந்துச்சு, அதே மாதிரி விக்ரம் விசால்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த ஸ்மார்ட் கிராமமாக 2017 மகாராஷ்டிரா மாநிலம் சாயத்ரி மலையடிவாரத்தில் உள்ள கோவர்தன் ஈகோ வில்லேஜுக்கு கொடுத்துருக்காங்க. கோவர்தன் ஈகோ வில்லேஜுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு மகாராஷ்டிரா மாநிலம்னு படிக்கிறோம். கோவர்தனை வந்து நம்ம கமல் படத்தில் கூட அவன் பிரதர் எங்கே வேலை பார்க்குறான்னு கேட்டதுக்கு கோ பரதன் சொல்லியிருப்பாங்க.
அதை கோவர்தன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசா யோகா மாதிரி இதுவும் ஈகோ வில்லேஜ், கோவர்தன் ஈகோ வில்லேஜ். சிறந்த மனிதநேயருக்கான ஆசிய விருது 2017 ஜாக் பிரேயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இவர் வந்து என்ன சம்பந்தமானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்க மக்களால் ஏழைகளின் மருத்துவர் என அழைக்கப்பட்டவர். மேற்கு வங்காள மக்களால் ஏழைகளின் மருத்துவர் என அழைக்கப்பட்டவர். இவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிரகர்ன்றவர் பிறருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறருக்கு ஜாக்குன்ற ஒருத்தர் வந்து மனிதநேயமாக இருந்ததுனால அவருக்கு வந்து சிறந்த மனிதநேய ஆசியா விருது கொடுத்துருக்காங்க. பிறருக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக் பிரகர். ஔவையார் விருது 2017 பத்மா வெங்கட்ராமன் கொடுத்துருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டால் இந்திய மாதர் சங்க தலைவர். பத்மான்னு சொல்லி மாதர் சங்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் பத்மா வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஔவையார் விருது 2017 கொடுத்துருக்காங்க. GSLV Mark 3 அதோட பேர் தான் குண்டு பையன். அதுக்கு பேர் வச்சுருக்காங்க GSLV Mark 3க்கு குண்டு பையன். அது வந்து ஜூன் 5 வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. GSLV Mark 3யோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குண்டு பையன். உலகில் முதல் முறையாக எரியக்கூடிய பனிக்கட்டி என அழைக்கப்படும் மீத்தேன் ஹைட்ரேட் வாயு என்னும் புதிய எரிபொருளை சீன பொறியாளர்கள் கண்டுபிடித்தோன. சீனாக்காரவங்கனாலே டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எரியக்கூடிய பனிக்கட்டி என அழைக்கப்படும் மீத்தேன் ஹைட்ரேட் வாயு. மீத்தேன்னாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அது ஒரு எரியும் தன்மையோட ஒரு வாயு, எரியும் தன்மையோட ஒரு தனிமம் எல்லாமே தெரியும். ரோபோ காப் என்னும் பெயரில் இயந்திர மனிதனை காவல்துறை அதிகாரியாக நியமித்துள்ள நாடு துபாய். காவல்துறை அதிகாரியா ஒரு ரோபோவே அறிவிச்சிருக்காங்க துபாய்க்காரவங்க. ரோபோ காப்புன்னு சொல்லி இயந்திர மனிதனா காவல்துறை அதிகாரியா துபாய்க்காரவங்க அறிவிச்சிருக்காங்க. புதிதாக கண்டுபிடித்துள்ள நுண்ணுயிருக்கு சோலிபேசிலஸ் கலாமின்னு சொல்லி பாக்டீரியா, அதுக்கு வந்து அப்துல் கலாமோட பேரை வந்து நாசா அமைப்பு வந்து சூட்டியிருக்கு. நாசா அமைப்பு வந்து கலாம், அவரோட பேர் அப்துல் கலாம், அதனால் லாஸ்ட்டில் முடிகிற மாதிரி கலாமின்னு சொல்லி சோலிபேசிலஸ் கலாமின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பாக்டீரியா புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்ரோவோட தகவல் மையம் ஹைதராபாத்தில் அமைக்க போகிறாங்க. இஸ்ரோவோட தகவல் மையத்தை வந்து ஹைதராபாத்தில் அறிவிக்க போகிறாங்க. இணைய தாக்குதலில் ராம்சன்ஃபேர் சாஃப்ட்வேர், இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இணைய தாக்குதலில் ராம்சன்ஃபேர்ன்ற சாஃப்ட்வேர் வந்து மூலமாக என்ன வைரஸ்ன்னு கேட்டிங்கன்னா வானக்ரே வைரஸ். அதாவது ராம்சன்ஃபேர் சாஃப்ட்வேர் வந்து வானக்ரே வைரஸ் வந்து தாக்குச்சு அப்படின்னு சொல்லி இதை யார் வந்து தடுத்து நிறுத்தும் முறையை கண்டறிஞ்சான்னு கேட்டிங்கன்னா மார்க்கஸ் ஹட்சின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கிலாந்து நாட்டுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த வைரஸ் பேரை ஞாபகம் வைக்கிறதுக்கு வானக்ரே, அதாவது அழுகுறாங்க, வைரஸ் தாக்குனால எல்லாரும் அதிகிறாங்க, வானமே அழுகுன்னு சொல்லி வானக்ரே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராம்சன்ஃபேர் சாஃப்ட்வேர். உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள், இப்போ ரீசெண்டாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகிலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோளை கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த ரிபாட் சாருக்குன்னு சொல்லி 18 வயசு பையன் கண்டுபிடிச்சிருக்காப்புல. அது எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டிங்கன்னா 64 கிராம், அதாவது 64 கிராம். அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சாரோட நினைவாக கலாம் சேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்காரு. சேட்டலைட்ன்றத சேட்டுன்னு சொல்லி அப்துல் கலாம் சாரோட நினைவாக கலாம் சேட்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்காரு. அவரோட பேர் ரொம்ப முக்கியம், ரிபாட் சாருக். இது வந்து வெறும் 64 கிராமில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் இதை உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே வங்கி வாடிக்கையாளர் சேவையில் முதல் ரோபோ அறிமுகமாக சிட்டி யூனியன் பேங்க் வங்கி வந்து செயல்பட்டுருக்காங்க. எங்கே இருக்க கிளைன்னு கேட்டிங்கன்னா சென்னை தீநகரில் இருக்குது. சென்னை தீநகரில் இருக்குது சிட்டி யூனியன் பேங்க்கில் கப்பில் வந்து ரோபோ டீ கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் முதல் ரோபோவாக, அதாவது வங்கி வாடிக்கையாளர் சேவையில் இருக்கிற ரோபோ வந்து சிட்டி யூனியன் பேங்க் வங்கியில் வந்து இருக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. வெப்ப படமெடுத்தல் தொழில்நுட்பத்திற்கான இந்தியாவின் முதல் அகச்சிவப்பு சென்சார்களை IIT மும்பை வந்து உருவாக்கியுள்ளது. இது ஒன்றும் இல்லை, நம்ம நேஷனல் ஜியோகிராஃபி அதில் என்ன பார்த்துருப்பீங்க, இந்த நைட் நேரத்தில் வந்து சிங்கம் எல்லாம் வந்துட்டு போச்சுன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அது மாதிரி வெப்ப படம் எடுத்தல் மாதிரி ஏற்கனவே அவங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவில் தான் முதல்ல இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா IIT மும்பையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மென்சா அமைப்பு நடத்திய நுண் அறிவாற்றல் போட்டியில் ஐன்ஸ்டீனை மிஞ்சிய இந்திய வம்சாவளி சிறுமி ராஜ் கௌரி. யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜ் கௌரி. ஐன்ஸ்டீனே மிஞ்சிருக்காங்க இந்திய வம்சாவளி சிறுமி. பார்த்தீங்கன்னா IQ லெவல் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருவான்னு கேட்டிங்கன்னா 162. ராஜ் கௌரி.
உலகிலேயே மிகப்பெரிய எக்ஸ்ரே லேசர் கருவியான யூரோப்பியன் XFEL சொல்லி ஜெர்மனியில் உள்ளதற்கு. உலகிலேயே மிகப்பெரிய எக்ஸ்ரே லேசர் கருவியான யூரோப்பியன் XFEL சொல்கிறது ஜெர்மனியில் இருக்குது. ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கா, அந்த லேசரை பார்த்தாலே ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும், அதான் XFEL. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் யூரோப்பியன் XFEL சொல்லியிருக்காங்க, ஜெர்மனியில் இருக்குது. உலகிலேயே தமிழகம் மற்றும் கேரளாவில் மட்டும் வாழும் விலங்கா நீலகிரி வரையாட அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தோட விலங்கா நீலகிரி வரையாட சொல்லுவோம். அது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழகம் மற்றும் கேரளாவில் மட்டும்தான் வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் நிறுவனம் இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் ஒய்ஃபை என்னும் பேரில் இணையதள சேவையை துவங்கியுள்ளது. ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் ஒய்ஃபை என்னும் பேரில் இணையதள சேவையை துவங்கியுள்ளது. நாவல் பழத்திலிருந்து மிக குறைந்த செலவிலான சூரிய சக்தி செல்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டால் ஐஐடி ரூர்கேலா. இது ரொம்ப ஃபேமஸான ஐஐடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவல் பழம்னாலே ருசியாக இருக்கும், அதான் ஐஐடி ரூர்கேலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே தனக்கென சொந்தமாக மைக்ரோசாஃப்ட் எழுத்துருவை பெற்றுள்ள முதல் நகரமாக துபாய் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் எழுத்துருவை பெற்றுள்ள முதல் நகரமாக துபாய் இருக்குது. மை துபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மையின் முடியும், இதில் துபாயின் முடியுது. மைக்ரோசாஃப்ட் எழுத்துருவை பெற்றுள்ள முதல் நகரமாக துபாய் இருக்குது. இந்திய நகரங்களில் தொழில் முனைவுகளை ஊக்குவிப்பதற்காக சால்வ் ஃபார் இந்தியான்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் கூகுள் வந்து தொடங்கியிருக்காங்க. தொழில் முனைவுகளை ஊக்குவிப்பதற்காக சால்வ் ஃபார் இந்தியான்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் கூகுள் நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க. GSLV F9 இது வந்து GSLV வரிசையில் அனுப்புன 11வது ராக்கெட்டு. கிரியோஜெனிக் தொழில்நுட்பத்தில் செயல்படும் 4வது ராக்கெட்டு. இதனோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெற்காசியக்காண்டி இப்போ வந்து சேட்டலைட் பண்ணோம். அந்த சேட்டலைட்டில் கொண்டு போன ராக்கெட் தான் GSLV F9. இது வரைக்கும் மே மாதத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி பார்த்தோம். இப்போ விளையாட்டில் என்ன இம்பார்ட்டன்ஸாக நடந்திருக்கு, கேம்ஸ் ஃபீல்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சர்வதேச வாள்வீச்சு சாம்பியன்ஸ் போட்டியில் இந்தியாக்காரவங்க வந்து முதலாக தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதை யாருன்னு கேட்டிங்கன்னா லேடிஸு. அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பவானி தேவி. இங்கிலாந்துக்காரவங்கள வீழ்த்தியிருக்காங்க. சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனையாக பவானி தேவி வந்து இருக்காங்க. பவானி வந்து வாள் எடுத்து சண்டை போட்டால் யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவானி வந்து வாள் எடுத்து சண்டை போட்டால் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவரெஸ்ட் சிகரத்தை மிக குறைந்த இடைவெளியில் இருமுறை அடைந்த முதல் பெண்ணா ஹன்சு ஜாம்சென்பான்னு சொல்லி அருணாச்சல மாநிலத்தோட சேர்ந்தவங்க இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல மாநிலத்தை சேர்ந்த ஹன்சு ஜான்சென்பா. எவரிடே பேட்டரி 2 வாங்குறதுக்கு அருணா வந்து சென்பாவை அனுப்பிச்சி வைக்கிறா அப்படின்னு படிச்சுக்கோங்க. எவ்ரிடே பேட்டரி 2 வாங்குறதுக்கு வந்து அருணா வந்து சென்பாவை அனுப்புகிறா. அருணான்றது அருணாச்சல பிரதேசம், சென்பான்றது ஹன்சு ஜாம்சென்பா அவங்களோட பேரில் தான் வருது. எவ்ரிடேன்றது எவரெஸ்ட்டை குறிக்குது. ஐஸ் ஹாக்கி உலக சாம்பியன் 2017 வந்து ஸ்வீடனில் நடைபெற்றிருக்கு. ஐஸ் ஹாக்கி உலக சாம்பியன் 2017 ஸ்வீடன். ஃபெடரேஷன் கோப்பை கால்பந்து போட்டி 2017 சாம்பியன் வந்து பெங்களூர் FC அணி. ஃபெடரேஷன் கோப்பை கால்பந்து போட்டி 2017 வந்து பெங்களூர் FC அணி. சுதீர்மான் கோப்பைன்றது பேட்மிண்டன் சம்மந்தமானது. சுதீர்மான் கோப்பைன்றது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அது வந்து பேட்மிண்டன் போட்டியை சம்மந்தமானது. பேட்மிண்டன் போட்டினா சுற்றி ஓடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதீர்மான் கோப்பைனா பேட்மிண்டன் சம்மந்தமானது. ஸ்பெயின் லீக் கால்பந்து போட்டி அதோட இன்னொரு பேர் தான் லா லீகா. அதில் யார் சாம்பியன் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அணி. லா லீகாவை தான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயின் லீக் கால்பந்து போட்டின்னு சொல்கிறாங்க. அதோட சாம்பியன் ரியல் மேட்ரிட் அணி. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2017 சாம்பியன் யாருன்னு கேட்டிங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லூயிஸ் ஹாமில்டன்றது ஒரு கார்பந்தய வீரன் சொல்லி. இவர் தான் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ்ன்ற 2017 சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. தேசிய கூடைப்பந்து கழகத்தின் முதல் கூடைப்பந்து பயிற்சி அகாடமி கிரேட்டர் நொய்டான்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பிளேஸில் நடந்திருக்கு. அதில் வந்து அகாடமி வைக்க போகிறாங்க. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின்
ஃபிவாச்சி குழுவின் தலைவராக முகுல் முத்கலை போட்டிருக்காங்க. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின் ஆட்சி குழுவின் தலைவராக முகுல் முத்கலை போட்டிருக்காங்க. 22வது ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டி ஒடிஷா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வரில் தான் நடைபெற்றுச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதோட அடையாள சின்னமாக ஆலிவ் ரிட்லி ஆமைகளை அறிவிச்சிருக்காங்க. ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டி 22வது தடகள சாம்பியன்ஸ் போட்டி ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்றுச்சு. அஸ்லான்சா கோப்பை ஹாக்கி சம்மந்தமான போட்டி. அதில் முதலிடத்தில் இங்கிலாந்தும், 2வது இடத்துல ஆஸ்திரேலியாவும், 3வது இடத்துல இந்தியா வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. முதலிடத்தில் இங்கிலாந்து, 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, 3வது இடத்துல இந்தியா. சர்வதேச கால்பந்து வரிசையில் முதலிடத்தில் பிரேசில் இருக்காங்க, 2வது இடத்துல அர்ஜென்டினா, 3வது இடத்துல ஜெர்மனி. அவங்க தான் இப்போ நடப்பு உலக சாம்பியன். ஃபிஃபாவில் ஜெயித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஜெயிச்சிருந்தது ஜெர்மனி. 96வது இடத்துல இந்தியா இருக்குது. முதலிடத்துல பிரேசில், 2வது இடத்துல அர்ஜென்டினா, 3வது இடத்துல ஜெர்மனி, 96வது இடத்துல இந்தியா இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தை 6 முறை அடைந்த முதல் இந்தியராக லவ் ராஜ்சிங் சொல்லி உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இருக்காப்புல. லவ் ராஜ்சிங் எவரெஸ்ட் சிகரத்தை 6 முறை லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 முறை லவ் பண்ணது யாருன்னு கேட்டால் லவ் ராஜ்சிங் சொல்லி உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இத்துடன் மே மாத நடப்பு நிகழ்வு பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் சொல்லியிருந்த பெக் எங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வைக்க முடியும், ரிலேட்டடாக வைக்க முடியும்னா அப்படி நீங்கள் வச்சு படிச்சுக்கலாம். இது போக நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னா onlinemania.in வெப்சைட்டில் போய் எழுதி பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா onlinemania.inல நடப்பு நிகழ்வுன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணி எல்லா மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதம் தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.